எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடிருக்க எழுந்தவரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே. எந்த நாளிலுமே எல்லையிலுமே எந்த வாழ்விலே இயேசு போதுமே. பிசாசின் சோதனை தெரிவித்தாலும் சோர்ந்து போகாமல் முன் செல்லவே, உலகமும் மாமிசமும் மயக்கிட்டாலும் மயங்கிடாமல் முன்னேறவே. ஏசு போதுமே போதுமே, ஏசு போதுமே போதுமே. எந்த நாளிலுமே என்னையிலுமே எந்த வாழ்விலே ஏசு போதுமே. உள்ள இடங்களில் வைத்திடுவார், அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவார், ஆத்துமாவை சீனம் தேற்றிடுவார், மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவார். ஏசு போதுமே போதுமே, எந்த நாளிலுமே என்னிலையிலுமே எந்த வாழ்விலே ஏசு போதுமே. மனிதர் என்னை கைவிட்டாலும் மாமிசம் அழுகி நாரிட்டாலும் ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும் ஆகாதவள் என்று தள்ளிவிட்டாலும் ஏசு போதுமே போதுமே. எந்த நாளிலுமே என்னிலையிலுமே எந்த வாழ்விலே ஏசு போதுமே. கர்த்தாவே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே அதிகாலமே அப்பா தேவனை தேடின தாவீது தகப்பனே, தேவன் மகிமையும் வல்லமையும் ஆண்டவரை பெற்றுக்கொண்டாரே ஏசப்பா. அப்பா அதிகாலையில் அப்பா நாங்கள் ஆண்டவரே அப்பா ஒவ்வொருவரும் ஆண்டவரே உண்மை நாங்கள் தேட தகப்பனே ஏசப்பா. அன்றுக்குள்ள ஆண்டவரே அப்பா ஆசீர்வாதங்களை தகப்பனே நாங்கள் பெற்றுக்கொள்ள, வசனங்களை பெற்றுக்கொள்ள, ஞானத்தை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு ஒவ்வொருவருக்கு கர்த்தர் ஆண்டவரே உதவி செய்ய வேண்டுமா நாங்கள் கேட்டுக்கிறோம் ஏசப்பா. ஸ்தோத்திர தகப்பனே அதிகாலையில் உமது கிருபையை நாங்கள் கேட்க பண்ண தகப்பனே உண்மை நம்பி இருக்கிற ரட்சா ஏசப்பா. ஸ்தோத்திர ஆண்டவரே அப்பா நாங்கள் நடக்க வேண்டிய அப்பா வழியை கர்த்தர் ஆண்டவரை கற்றுத்தர வேண்டுமா நாங்கள் வேண்டுகிறோம் ஏசப்பா. ஸ்தோத்திர ராஜா நாங்கள் எதுல எல்லாம் குறைவுள்ளவர்கள் நாங்கள் காணப்படுகிறோமா ஏசப்பா, அதெல்லாம் அவற்றை கற்று மாற்றிக்கிட்டு உதவி செய்ய வேண்டுமா நாங்கள் வேண்டுகிற ராஜா. அப்பா நீதிமொழிகள் 31 அதிகாரத்திலே அப்பா ஒரு குணசாலியான ஸ்திரீ தகப்பனே அப்பா இருட்டோட எழுந்து தகப்பனே தன் வீட்டாருக்கு தகப்பனே ஆகாரம் கொடுத்து தன் வேலைக்காரருக்கு படி அழைத்தால தகப்பனே. அந்த வசனத்தின்படி தகப்பனே நாங்கள் குலசாலியான அந்த ஒவ்வொரு ஸ்திரீ தகப்பனே அதிகாலமே எழுந்து தகப்பனே ஏசப்பா நாங்கள் புகழப்பட்டவர்களாக தகப்பனே நாங்கள் மாற வேண்டும் ராஜா ஏசப்பா. ஸ்தோத்திர தகப்பனே பழைய ஏற்பாட்டிலே ராஜா அப்பா தேவ பிள்ளைகள் ஆபிரகாம் யோசேப்பு தகப்பனே மோசே தகப்பனே அப்பா யோசுவா யோபு தாவீது அப்பா சாலமன் அனைவரும் தகப்பனே அப்பா அதிகால நேரத்தில் அப்பா உன்னை தேடி ஆசீர்வாதம் பெற்று கொண்டார்களே தகப்பனே ஏசப்பா. ஸ்தோத்திர தகப்பனே அதே போல தகப்பனே அப்பா ஏசப்பா அப்பா மார்க்கிலே ஆண்டவரே 1 அதிகாரம் 30 வசனத்திலே தகப்பனே இயேசுவும் அதிகாலமே எழுந்தப்பா இருட்டோடு பிறப்பிட்டு அப்பா வனம்பரமான அந்த இடத்திலே போய் தகப்பனே ஜெபம் பண்ணினா தகப்பனே அப்பா அந்த அற்புதங்களும் அதிசயங்களும் செய்து பிதாவை மகிமைப்படுத்தினாரே தகப்பனே ஏசப்பா. அப்படியாக தகப்பனே நாங்கள் ஒவ்வொரு ராஜா அப்பா அதிகாலமே அப்பா எங்கள் வீட்டார் அனைவரும் அப்பா ஸ்தோத்திரமானவரே அப்பா அதிகாலையில் எழுந்து அப்பா உண்மை ஆராதிக்க தகப்பனே எங்கள் ஒவ்வொருவருக்கு தகப்பனே அப்பா ஸ்தோத்திரமானவர் அந்த கிருபை தந்துவிடமாய் நாங்கள் வேண்டுகிற ராஜா. எங்கள் பிள்ளைகள் கணவருக்கு தகப்பனே ஒவ்வொருவரும் தகவல் ஒப்புக்கெடுக்கிற தகப்பனே அப்பா ஸ்தோத்திரம் நாங்கள் அதிகாரம் எழுந்து தகப்ப உண்மை தேடி தகப்பனே அன்றுக்குள்ள தகப்பனை ஏசப்பா ஆசீர்வாதம் ஒவ்வொன்றையும் நாங்கள் பெற்றுக்கொள்ள மற்றவருக்கு சாட்சியுள்ள பிள்ளைகள் மாற கர்த்தர் உதவி செய்ய வேண்டுமா வேண்டுகிற ராஜா. இந்த ஜெபத்தை கேட்டு இந்த ஜெபத்திற்கு கர்த்தர் ஆண்டவரே ஆம் என்றும் ஆமேன் என்றும் ஆண்டவரை கழித்தர வேண்டுமா வேண்டுகிறோம். எல்லாவற்றையும் அப்பாட கருத்துல ஒப்புக்கொடுக்கிறோம், எங்களை தாழ்த்துகிற உரிமையாக்குகிறோம். துதி கன மகிமை அனைத்து என் அப்பா ஒருவருக்கே நான் செலுத்துகிறேன். இப்ப இயேசுக்கு நாமத்தில் வேண்டுகொள்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமென். ஏசப்பா எங்கள் தேசத்துக்கும் விடுதலை வேணும் அப்பா. இயேசுவே எங்களுடைய அப்பா பட்டணங்களுக்கு விடுதலை வேணும் ஆண்டவரே. எங்கள் தமிழ்நாட்டுக்கு விடுதலை வேணும் தகப்பனே அப்பா. தேசமாக அப்பா இந்த புயலினால பாதிக்கப்பட்ட பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே இந்த பாதிப்புகள் ஆண்டவரே தகப்பனே இனி ஆண்டவரே
தொடராத படிக்கு கர்த்தர் ஆண்டவரே அப்பா நிறுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபங்களை கர்த்தர் கேட்டு ஏசப்பா உங்க சந்நிதியில் இந்த விண்ணப்பம் வர அப்பா நினைவு கூறப்பட இயேசுவே உதவி செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா சென்னை பட்டணத்தில் இருக்கிற ஆண்டவரே நிலைமை நீ பார்க்கிறப்பா இயேசுவே உனக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தர் ஆண்டவரே நினைவு கூர்ந்து அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா தகப்பனே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. கால சூழ்நிலைகள்னால அப்பா வந்த ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த அழிவின் அப்பா அழிவு அப்பா இனி தகவல் தொடராத படிக்கிற அச்சா ஏசப்பா எல்லாவற்றையும் மாற்றி போட நீ வல்லமையுள்ள தேவனா இருக்கிறீர்கள். நமக்கு நன்றி செலுத்துகிறோம். காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர் நீரல்லவா இயேசுவே ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. தகப்பனே ஆண்டவரே இயற்கை மேல அதிகாரம் உள்ள தேவன் நீ தகப்பனே அப்பா ஸ்தோத்திரிக்கிற எல்லாவற்றையும் தேவனை மாற்றி போட்டு எங்களுடைய ஆண்டவரே எல்லா ஜனங்களையும் கர்த்தர் விடுதலை ஆக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆபிரகாமோடு ஈசாக்கோடு யாக்கோபோடு ஆண்டவரே செய்த உடன்படிக்கையை என் ஆண்டவர் நினைவு கூறும்படியாக ஜெபிக்கிறோம். ஒரு நோவாவோடு தகப்பனே செய்த உடன்படிக்கை இந்த நாட்களை நினைவு கூறப்படும் ராஜா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. அந்த புயலின் தாக்கங்கள் ஆண்டவரே இனி ஏசப்பா ஒவ்வொரு பிள்ளைகளையும் பாதித்து விடாதபடிக்கு கர்த்தர் வழி நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நீர் அடைக்கலமாக வர வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா நீங்க செய்யப்போற அன்புக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தர் அப்படியே செய்யப்போற அன்புகளை கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 அப்பா. துதிக்கிறோம் அப்பா. நீர் கொடுத்த நல்ல ஸ்லாக்கியத்திற்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த நேரத்துல கூட ஆண்டவரே ஏசாயா 26:3 அந்த வசனத்தின்படி உண்மை உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிற மனதை உடையவன் உண்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வேன். இந்த வசனத்தை வைத்து செபிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. நீர் சமாதானத்தின் தேவன் ஆண்டவரே. ஏசப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. நாங்கள் உண்மை உறுதியாக ஆண்டவரே ஸ்தோத்திரம் பற்றி கொண்டு ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா அந்த உள்ளத்தை நீர் எங்களுக்கு தர வேண்டுமாக செபிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 அப்பா. நீர் இந்த உலகத்திலே வந்த போது ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா உன்னதத்திலே தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷன் மேல் பிரியமும் வந்ததே ராஜா. ஆண்டவரே ஏசப்பா ஸ்தோத்திரம். அந்த சமாதானத்தை ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா எங்களை ஒவ்வொருத்தருக்கும் நீர் தர வேண்டுமாக செபிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 அப்பா. ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் மீது வைத்த அன்பை ஆண்டவரே விட்டு விடாதபடிக்கு ஆண்டவரே ஸ்தோத்திரம் உண்மை உறுதியாக ஆண்டவரே பற்றி கொண்டு ஆண்டவரே ஸ்தோத்திரம் உமக்காக ஜீவிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே நீர் ஆண்டவரே ஸ்தோத்திரம் நீர் சமாதானத்துடன் காத்துக்கொள்ள வேண்டுமாக செபிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுகிறது போல தேவனே நாத்துமாவுமே வாஞ்சித்து கதறுகிறது என்று தாவீது சொன்னது போல ஆண்டவரே ஏசப்பா நாங்கள் உண்மை மாத்திரம் ஆண்டவரே வாஞ்சித்து உண்மையது ஆண்டவரே ஸ்தோத்திரம் அன்பு வைக்கிறவர்களாக எங்களையும் மாற்றுவீராக ஆண்டவரே. ஏசப்பா ஸ்தோத்திரம் 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 அப்பா. நீர் எங்களை கைவிடாத நேசர். நீ சமாதானத்தின் தேவன் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. என்னுடைய சமாதானத்தை நான் வைத்து போகிறேன் என்று சொன்னீரே ராஜா. அந்த சமாதானத்தை நீர் எங்களுக்கு தருவீராக ராஜா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. நாங்கள் உமக்கு பயப்படுகிற பயத்திலே ஜீவிக்க மரண பரியந்து ஆண்டவரே உமக்கு உண்மை உள்ளவர்களாக நாங்கள் வாழ நீர் கிருபை செய்வீராக ஆண்டவரே. நாட்டுமா உண்மையே நோக்கி உண்மையை அமர்ந்திருக்கிறது என்று ஆண்டவரே ஸ்தோத்திரம் அந்த வசனத்தின்படி நீர் பூர்ண சமாதானத்துடன் எங்களை காத்துக் கொள்வீராக. எல்லா துதிகன மகிமையா உமக்கு ஒருவருக்கு இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே ஆமென். சொல்கிறார், எழுந்து எழுந்து சீயோனே உன் வல்லமையை தரித்துக்கொள். ஹல்லேலூயா. நீ எழும்பும் பொழுது எப்படி எழும்ப வேண்டும் என்றால் வல்லமையை தரித்துக் கொண்டு எழும்ப வேண்டும். ஆமென். இந்த நாளிலே சபைகளுக்கு எழுப்புதல் வந்தால் எப்படி இருக்கும் என்பதை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். எழுப்புதல் என்று சொல்கிறோமே, அது வந்தால் எப்படி இருக்கும், அதை நாம் காண வேண்டுமே. ஆண்டவரே எங்க ஜீவ காலங்களில் அதை காண வேண்டும். எழுப்புதல் எப்படியோ வரப்போகிறது இல்லை ஆண்டவரே. நாங்கள் இருக்கிற இந்த கடைசி நாட்களை எழுப்புதல் எப்படி இருக்கும் என்று உங்களுக்கு வாஞ்சை இருக்கா? எல்லாருக்கும் ஒரு வாஞ்சை இருக்கா? சரி, இந்த நாளிலே தான் ஆவிக்குரிய வாஞ்சை. ஆமென். எபேசியர் 3:20 நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நிற்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள் கிரியை செய்கிற வல்லமையின்படி இந்த நாளிலே எழுப்புதல் என்றால் நமக்குள்ளே முதலாவது வர வேண்டும். ஆமென். ஒவ்வொரு விசுவாசிகளுக்குள்ளே அது வர வேண்டும். அது சபைகளுக்குள் காணப்படும், தேசத்திலே வெளிப்படும். ஆமென். இதுதான் எழுப்புதல். அப்ப எழுப்புதல் என்றால் ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளுக்குள்ளே கர்த்தர் கிரியை செய்ய வேண்டும். ஒன்று நமக்குள்,
சபைகளுக்குள், மூன்றாவது குடும்பத்திற்குள், நான்காவது தேசத்திற்குள். ஆமென். நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாக ஆண்டவர் சொல்கிறார், நீ என்ன வேண்டிக் கொள்கிறோம் அதை காட்டிலும் அதிகமா என்ன பண்ணுவேன், செய்ய போகிறேன். நமக்குள் கிரியை செய்கிற தேவன் வல்லமை உள்ள தேவன் என்றால் நமக்குள்ளே ஒரு கிரியை செய்ய வேண்டும். எப்படி செய்வாருங்களா? அதிகமாய். ஆனால் சில நேரத்திலே நாம் வேண்டிக் கொள்கிறதுக்கும் நினைப்பதற்கும் அது மாறுபாடாக இருக்கிறது, எதிர்மறையா இருக்கிறது. ஆண்டவரே, நாம் வேண்டிக் கொள்கிறதுக்கும் நினைப்பதற்கும் இங்க என்ன இல்ல, ஒரு கிரியும் இல்ல. அப்போ ஏன் நமக்குள்ளே ஒரு கிரியை வெளிப்படவில்லை? நம்முடைய சபைகளுக்குள் ஏன் கர்த்தருடைய கிறிஸ்துவின் கிரியைகள் வெளிப்படவில்லை? ஆதி அப்போஸ்தலர் காலத்திலே நீங்களே ஒரு சிந்தனைக்குள் கொண்டு வாங்க. ஆண்டவரே, ஆதி அப்போஸ்தலர் காலத்திலே கிறிஸ்துவின் கிரியைகள் எழுப்புதல் உண்டாயிற்று. அநேக அப்போஸ்தலர்கள் எழுதினார்கள், மிஷனரிகள் எழுதினார்கள். அப்போஸ்தலர் பவுல் மூலமாக சபைகளுக்கு நிருபங்கள் எழுதப்பட்டது. இந்த நாட்களில் சபைகளுக்குள்ளே ஒரு எழுப்புதல் வர வேண்டும் என்றால் கிறிஸ்துவின் கிரியைகள் வர வேண்டும். ஆமென். வேதம் சொல்லுகிறது, அந்த கிரியை நமக்குள் காணப்பட வேண்டும் என்றால் நாம் எப்படிப்பட்ட பாத்திரமாக இந்த உலகத்தில் வாழ வேண்டும்? கிறிஸ்துவின் கிரியை எப்பொழுது காணப்படும்? மத்திய எழுதிய சுவிசேஷம் 18வது அதிகாரம் 19வது வசனம். அல்லாமலும் உங்களில் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியிலே ஒருமனப்பட்டு இருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமென். இங்க பாருங்க, கர்த்தருடைய கிரியைகள் எப்பொழுது வெளிப்படும் என்றால் வேதம் சொல்லுகிறது, உங்களில் 2 பேர் தங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவருக்கு உண்டாகும். அதாவது கிறிஸ்துவின் கிரியைகள் நமக்குள்ளே உண்டாகும். வேதம் சொல்லுகிறது, அப்ப 2 பேருக்கு ஒரு மனம் வேண்டும். இந்த நாட்களில் ஏன் எழுப்புதல் வரவில்லை? ஏன் காண முடியவில்லை? சபைகளுக்குள்ளே ஒரு மனப்பாடு இல்லை. ஆமென். நம்முடைய மனம் எப்படி இருக்கிறது? இந்த பாத்திரம் எப்படி இருக்கிறது? ஒரு மனம் என்று சொல்கிறோம், அதை நினைக்கிறோம், அது வர வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். ஆனால் அது நமக்குள் இருக்கிறதா என்பதை கர்த்தர் உங்களுடன் பேசிக் கொண்டிருக்கிறார். ஆவிக்குரிய சத்தியம் சேர்ந்திருக்க வேண்டும். பிரிந்தவர்களுக்குள்ளே கிறிஸ்துவின் கிரியை வெளிப்படாது. நமக்குள்ளேயே நம்முடைய மனம் பிரிந்திருக்க கூடாது. ஹல்லேலூயா. இந்த நாள் ஆண்டவர் சொல்கிறார், 2 என்றால் சேர்ந்து வாழ வேண்டும், சேர்ந்து இருக்க வேண்டும். தேவன் சொல்லுகிறார், எழுப்புதலை காண வேண்டும் விரும்புகிறோம். எழுப்புதல் வந்தால் எப்படி இருக்க வேண்டும் நினைக்கிற மகளே, மகனே, கர்த்தர் சொல்கிறார், உனக்குள்ளே இருக்கிற சேர்க்கிற குணம் உனக்கிட்ட இருக்கா? உனக்குள்ளே ஒரு மனம் இருக்கிறதா? சபைகளுக்குள்ள இருக்கிறதா? தேவ வசனத்தை கேட்கிறோம் பாருங்க. அந்த வார்த்தை மாமிசமாக நமக்குள்ளே வாசமா இருக்கும் பொழுது, அதாவது வானத்தையும் பூமியும் படைத்த தேவனுடைய வார்த்தை நமக்குள் இருக்கும் பொழுது நம்முடைய மனம் எப்படி இருக்க வேண்டும்? சேர்க்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. பாருங்க, ஏனெனில் 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தில் எங்கே கூடுகிறீர்களோ, அப்ப ஒரு மனம் என்றால் கூடுகிற வாழ்க்கை, கூட்டம். அப்ப தேவனுடைய ராஜ்யம் என்பது ஒருவருக்கு சம்பந்தப்பட்டது அல்ல, அது கூட்டமாக இருக்க வேண்டும். இந்த நாட்களிலே சபைகள் எப்படி காணப்படுகிறது? ஒருவருக்கு ஒரு மனம் எப்படி காணப்படுகிறது? நமக்குள்ளே ஒரு மனப்பாட்டு இல்லை. எப்பொழுது கிரியை நடக்கும்? சற்று கவனிங்கள். சீயோனே, என் சபையே, நீ எழும்ப வேண்டுமே, அப்போதுதான் பரலோகத்துக்கு போக முடியுமே. அப்படிப்பட்ட சபை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால் உன் ஜெப கூட்டத்திலே, உன் ஆராதனை வேளையிலே உனக்குள் கிரியை செய்கிறது என்ன என்று கர்த்தர் கேட்கிறார். ஆமென். எங்க ஐக்கியம் இருக்கிறதோ சபைகளுக்குள்ளே, அந்த சபைதான் எழுப்புதலை காண முடியும். ஏன் எழுப்புதலை அனைவரும் விரும்ப பெறுவதில்லை? ஏன் சபைக்குள்ள எழுப்புதல் வந்தா என்ன, வரது உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள் தெரியுமா? அவருக்குள்ள ஒரு மனம் இல்லை. ஹல்லேலூயா. ஒரு மனம் என்றால் என்னமா? ஒருவருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்கிறதான் ஒரு மனம். ஆமென். அப்ப குடும்பத்துல விட்டு கொடுத்து வாழும் பொழுது அங்க என்ன நடக்கும்? ஆசீர்வாதம் தங்கும். வேதம் சொல்லுகிறது பாருங்க. இந்த ஒரு மனம் யாருக்கு இருக்குன்னு பாக்கலாமா? மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 12வது வசனம் வாசிப்போம். அந்த பிசாசுகள் எல்லாம் அவரை நோக்கி, பண்டிகளுக்குள்ளே போகும்படி அவைகளுக்குள்ளே எங்களை அனுப்பும் என்று அவரை வேண்டிக் கொண்டன. அல்லேலூயா. நீ கவனிங்க, பிசாசுகள் வேண்டிக் கொள்கிறது, அது கர்த்தர் உடனே செய்து முடிக்கிறார். மனுஷன் வேண்டிக் கொள்கிற ஒரு காரியம் நடக்கல, ஒரு கிரியம் காணப்படல. பாருங்க, பிசாசுகள் அவரை நோக்கி. அப்ப பிசாசுகள் என்று அது ஒருமனப்பட்டு இருக்கிறது. ஆண்டவர் சொல்ற, பிசாசுகள் எல்லோரும் அவரை நோக்கி பன்றிகளுக்குள்ளே போகும்படி அவைகளுக்குள் எங்களை அனுப்பும் என்று அவரை வேண்டிக் கொண்டது. இயேசு அவைகளுக்கு உத்தரவு கொடுத்த உடனே அசுத்த ஆவிகள் புறப்பட்டு
பன்றிக்குள்ளே போயின. கவனிங்க, உடனே ஏறக்குறைய 2000 பன்றிகளுக்குள்ள அந்த கூட்டம் உயர்ந்த மேற்றிலிருந்து ஓடி கடலையை பாய்ந்து கடலை அமிழ்ந்து மாண்டது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, பிசாசுகளுடைய வேண்டுதல் கர்த்தர் கேட்கிறார் என்றால் இன்றைக்கு ஏன் நம்முடைய வேண்டுதல் கேட்கப்படவில்லை? ஏன் சபைகளுக்குள்ளே ஒரு குடும்பத்துக்குள்ள தனிப்பட்ட முறையில் ஏன் கர்த்தருடைய கிறிஸ்துவின் கிரியை வெளிப்படவில்லை என்றால், கர்த்தர் சொல்லுகிறார், பிசாசுகள் ஒரு கூட்டமா இருக்கிறதே, பிசாசுக்கு ஒரு மனம் இருக்கிறதே, அசுத்த ஆவிகளுக்குள்ள போட்டிகள் இல்லையே, பொறாமைகள் இல்லையே, கோபங்கள் இல்லையே, தர்க்கங்கள் இல்லையே, யார் பெருசு யார் சிறுசென்று இல்லையே. அது ஒரு கூட்டமா ஒரு மனிதனுக்குள் புகுந்து அது எத்தனை நாட்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. ஒரு மனிதனுக்குள்ள அநேக பிசாசுகள் இருக்கிறது. 8வது வசனத்தை வாசிப்போம். ஏனெனில் அவர் உன்னை நோக்கி, அசுத்த ஆவியே, இந்த மனுஷனை விட்டு புறப்பட்டு போ என்று சொல்லி இருந்தார். பாருங்க, சொல்லி இருந்தார். அப்படி என்றால் என்ன என்றால், பாருங்க, இயேசு சொன்ன சீஷர்களை பார்த்து அக்கறைக்கு போ வாருங்கள் என்று சொல்லும் பொழுது அங்க ஒரு மனிதன் இருந்தான். ஒரு மனிதனுக்குள்ள எப்படி வாசம் செய்து கொண்டிருக்கிறதுங்க? ஒரு மனம் பற்றி ஒன்றா இருக்கிறது. அவனை கட்டி போடுகிறது. அவன் சங்கிலினால் பிடிக்கப்பட்டு அவன் விலங்குகள் போட்டு கல்றைக்குள்ள அவனை கொண்டு போயிடுச்சு. பாருங்க, அதுக்கு இருக்கிற ஒற்றுமை பாருங்க. அந்த கிரியை கவனிங்க. நான் பிசாசி உயர்த்தி பேசல, முதல் சகோதரி பிசாசி உயர்த்தி பேசுறாங்கன்னு சொல்லி நினைக்காதீங்க. இந்த ஆண்டவர் என்ன செய்யற? பிசாசுக்கு அற்புதம் செய்ய வரவில்லை ஆண்டவர். அந்த மனிதனுக்கு அற்புதம் செய்ய வேண்டும் என்றால், பிசாசிகள் துரத்தப்பட வேண்டும் என்றால், அந்த பிசாசிகள் போக வேண்டும் என்றால் அது ஒருமனப்பட்டதான் அது போகும். ஏன் நம்முடைய வாழ்க்கையில சில காரியங்கள் ஒருமனப்படாததுனாலே சில காரியங்கள் மாற்றங்கள் வரவில்லை. பாருங்க, ஒரு குடும்பம் நல்லா நடத்தி கொண்டிருப்பார்கள், அங்க ஒரு புதிய மனுஷர்கள் வந்து விட்டார்கள் என்ற அந்த குடும்பம் எப்படி இருக்குங்க? நீ பெருசா நான் பெருசா, இத்தனை நாள் யார் பெருசு இருக்குன்னு தெரியாது. ஆண்டவர் சொல்கிறார், என் சனமே, உன்னை சிறுவயது முதல் கொண்டு இம்மட்டும் உன்னை பார்த்து கொண்டிருக்க தேவன் உங்களை பார்த்து பேசிக் கொண்டிருக்கிறார். ஒரு மனுஷனை விடுதலையாக்க வேண்டும் என்றால் செய்யல பிசாசுகள் கீழ்ப்படுகிறது. ஆனா மனிதன் ஏன் கீழ்ப்படியவில்லை? ஆண்டவர் விசுவாசம் என்றால் என்ன தெரியுமாமா? கீழ்ப்படுகிறது. இந்த சம்பவத்தின் மூலம் கர்த்தர் உன்னோடு பேசுவாராங்க. 6வது வசனத்திலே, அவன் இயேசுவை தூரத்திலே கண்டபொழுது, அதாவது பிசாசு பிடித்தவன் இயேசுவை தூரத்திலே கண்டபொழுது ஓடி வந்து அவரை பணிந்து கொண்டான். ஹல்லேலூயா. பிசாசு பிடிச்சவன் என்ன பண்றாங்க? ஓடி வந்து அவரை பணிந்து கொண்டு தூரத்திலே கண்டுட்டான், ஒரு இயேசு கிறிஸ்து என்று. ஆனா கிறிஸ்து உனக்காக மரித்தாரே, உனக்காக ஜீவனை கொடுத்த அவர் மெய்யான தேவன் என்பதை இன்னும் அறிந்து கொள்ளவில்லையே. எவ்வளவு வார்த்தைகள், சபைகளின் வார்த்தைகள் புறப்பட்டுக் கொண்டிருக்கிறது. பத்து யோசிங்க, இவ்வளவு சத்திய வார்த்தை நமக்கு இருக்கு. அதன்படி கீழ்ப்படுகிறோமா? கைக்கொள்கிறோமா? அது உடனே பணிந்து கொண்டது, கீழ்ப்படுத்திருச்சு. அது என்ன சொல்லுது பாருங்க, 7வது வசனத்தில், இயேசுவே உன்னதமான தேவனுடைய குமாரனே, எனக்கும் உனக்கும் என்ன ஒண்ணு சம்பந்தம் இல்லையே. இந்த தேவாதி தேவன், இந்த பரலோக தேவன், ராஜாதி ராஜன், நாங்கள் பாதாளத்துக்குரியவர்கள், உங்களுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லையே. என்னை வேதனைப்படுத்தபடிக்கு தேவன் பேரில் உனக்கு ஆணையிடு என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னது. அது என்ன சொல்லிச்சு பாருங்க, உனக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை கடவுள் ஆண்டவரே. உன்னதமான தேவனுடைய குமாரன். அப்ப தேவன் உன்னதமானவர் என்று பிசாசுக்கு தெரிந்ததே, ஏன் என் ஆத்மாவே உனக்கு தெரியல? அவர் பூமிக்குரிய தேவன் அல்லவே. ஏன் நம் பூமியுடைய வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருந்து பரலோகத்தையும் வேண்டும் பூமியும் வேண்டும் என்று சொன்னால் 2 நிலை நாம் கைவிடப்படுவோம். சாத்தானும் கைவிட்டுட்டுவான், நம்மள தேவனும் கைவிட்டுடுவார். வசனத்தை கேட்கிறோம், எல்லாம் செய்கிறோம், கீழ்ப்படுகிறோமா? கீழ்ப்படிய மூலமா எழுப்புதல் வரும். அதாவது நமக்குள் வர வேண்டும். நமக்குள் வந்தால் இது எப்படி இருக்கும் என்பதை நாம் பார்ப்போம். இதாவது ஏனில் அவர் அவனை நோக்கி, அசுத்த ஆவியே, இந்த மனுஷனை விட்டு புறப்பட்டு போ என்று சொல்லி இருந்தார். இப்ப சொல்லல. 9ஆம் வசனத்திலே, அப்போது அவர் அவனை நோக்கி, உன் பெயர் என்னவென்று கேட்டார். யோசேப்புக்கு தெரிஞ்சிருச்சு, ஒண்ணு இல்ல, நிறைய கூட்டமா இருக்குதுன்னு. உன் பேர் என்ன? அதற்கு அவன், நாங்கள் அநேகரா இருக்கிறபடினால் என் பேர் லேகியோன் என்று சொல்லி. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறாங்களா? அநேக பேர் இருக்கிறாங்களாம். அதே அப்பா, அநேக பேர் எப்படி இருக்காங்க? ஒரு மனுஷனுக்குள்ள எவ்வளவு ஒரு மனமா? ஒரு காரியத்தை நாசம் பண்ண வேண்டும் என்றால் ஒரு மனம் வேண்டும். ஒரு காரியத்தை ஆசீர்வாதமா இருக்க வேண்டும் என்றால் ஒரு மனம் வேண்டும். நீ கர்த்தர் சொல்கிறார், பரலோக ராஜ்யம் என்பது ஒரு மனம், கூட்டம் வேணுமா? கூட்டம். நான் ஒன்று தான் தேவ ராஜ்யத்துக்காக நான் வாழ்ந்து கொண்டு போவதல்ல, அது சாத்தானின் குணம். ஆண்டவர் சொல்கிறார், கூட்டம் வேண்டும். ஆனா சபைக்குள்ளே ஒருத்தருக்கு என்னென்ன கிருபைகள் கொடுத்திருக்கிறாரோ அதன்படிதான் நாம் இருக்க வேண்டும். அந்த நிலையை தவறிவிட்டோம் என்றால் தேவ ராஜ்யம் உன்னை கைவிடும் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஹல்லேலூயா. மற்றவர்கள் சில காரியத்தை விட்டுக் கொடுக்க வேண்டும். விட்டுக் கொடுக்கிற மனம்தான் பரலோகத்தில் உன்னை கூட்டிக் கொண்டு போகும். வரங்கள் உன்னை பரலோகத்துக்கு கொண்டு போகாது. விட்டுக் கொடுக்கிற மனம் இருக்கிறதா?
தேவன் பரலோகத்தை விட்டு கொடுத்தாரே உன்னை தேவன் ராஜ்யத்துக்கு சேர்க்க வேண்டும் என்று அவர் வரங்களை பெற்றுக்கொண்டு வந்தாராம். பரலோக ராஜ்யத்தின் வல்லமையோட இறங்கினா பூமி தாங்காது. ஹல்லேலூயா. இந்த சூரியன் அப்படி இறங்கினா பூமி தாங்க, பூமி அழிஞ்சிரும்னா சூரியனை உண்டாக்குனர் எப்படி இருப்பார்? பரலோகத்தை விட்டு விட்டு இங்க இறங்கி நம்மை போல் வந்து வரங்களை பெற்றுக்கொண்டார். சராசரி மனுஷன் எப்படி வரங்களை பெற்றுக்கொள்வார் அப்படி பெற்றுக்கொள்ள வந்து ஒவ்வொரு நாளும் இந்த பூமியை அதிகாலையில் ஜெபித்துக் கொண்டே இருந்தார். ஏமா ஆண்டவரே, அன்றன்றுக்குள்ள வல்லமை எனக்கு கொடுங்க ஆண்டவரே, இந்த பிசாசின் வல்லமையை மனுஷனை நான் மேற்கொள்ள வேண்டும் என்றால், இந்த பாவத்தின் கிரியையை நான் அழிக்க வேண்டும் என்றால் எனக்கு உங்க கிருபை வேண்டும், உங்க வல்லமை வேண்டும் என்று சொல்லி ஜெபித்துக் கொண்டிருந்தார். ஏன் பரிசுத்த தேவன் ஜெபித்துக் கொண்டிருந்தார்? இந்த பூமியிலே என் ஜனங்களுக்கு ஒரு மனம் இல்லையே. யாராவது அற்புதம் கேட்க வரும்போது என்ன சொல்லுவாங்க? விசுவாசிக்கிறையா? பாருங்க, எத்தனை நோயாளிகள் வரும்போது ஆண்டவர் கேட்கிறது என்ன? நீ விசுவாசிக்கிறையா? சீஷனை பார்த்து என்ன சொன்னார்? அற்ப விசுவாசி என்று. ஆனா பிசாசியை பத்தி ஒண்ணுமே சொல்ல பாருங்க. உன் பேர் என்ன? அப்புறம் நீங்க தேவன் பேர்ல ஆள விடுங்க, நாங்க போயிடுறோம். ஹல்லேலூயா. இந்த நாளிலே கர்த்தர் நம்மோடு பேசுகிற காரியம் என்ன? நாங்கள் அநேகரா இருக்கிறோம், ஆதலால் நாங்கள் அழிந்து போகாதபடிக்கு இந்த பன்றி கூட்டத்தில் எங்களை அனுப்பிவிடும். பன்றி கூட்ட பத்துல 2000 பேர் இருக்கிறாங்க. அப்ப அவனுக்குள்ள இருக்கிறது எவ்வளவு பேர் பாருங்க. ஏன் இந்த நாள் நம்ம இடத்தில் பேசுகிற காரியம் என்ன? என் மகளே, கர்த்தர் உன்னோடு பேசுகிற காரியம் என்ன? விட்டு கொடுப்பாயா? ஒரு மனம் இருக்கிறதா? சீயோன் என்றால் விட்டு கொடுக்க வேண்டும். என் நாமத்தில் எங்க கூடுகிறீர்களோ அங்கே அவர் நடுவில் இருப்பேன். ஆனான் தேசத்துக்கு எத்தனை பேர் போனாங்கம்மா? 2 பேர். ஏன் எவ்வளவு பேர் புறப்பட்டு வந்தாங்க? 2 பேர் மாத்திரம் தான் ஆனான் தேசத்துக்கு போனாங்க. ஏன் 2 பேர் போனாங்க பாருங்க. அதை வாசிப்போம். என்னாகமோ 26ஆம் அதிகாரம் 65வது வசனம். வனாந்தரத்தில் சாவார்கள் என்று கர்த்தர் அவர்களை குறித்து சொல்லியிருந்தார். எப்புமையின் குமாரனாகிய காலேபும் நூனின் குமாரனாகிய யோசுவாவும் தவிர வேறு ஒருவரும் அவர்கள் நீதியா இருக்கவில்லை. ஹல்லேலூயா. நீதியா இருக்கவில்லை. சுகந்தரிக்கிறவர்கள் 2 பேர் மாத்திரம்தான். ஆமென். எல்லாரும் என்ன பண்ணாங்க? வனாந்தரத்துல என்னமா ஆச்சு? எல்லாருக்கும் வனாந்தரத்துல மடிந்து போயிட்டாங்க. ஏன்னா எல்லாரோட உள்ள எப்படி இருந்துச்சு தெரியுங்களா? என்னாகும் 14வது அதிகாரத்துல நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா சபையாருடைய உள்ள எப்படித்தமா இருந்தது? ஒருவருக்கொருவர் முறுமுறுத்துக் கொண்டிருந்தார்கள். ஹல்லேலூயா. சபையார் என்றால் என்ன? ஒரு மனம் பட்டிருக்க வேண்டும் சபையார்கள். அதுதான் தேவ ராஜ்யம். ஹல்லேலூயா. மோசே இஸ்ரவேல் ஜனங்களை அழைத்துக் கொண்டு வரும்போது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அற்புதத்தை கண்ட ஜனங்கள். ஆனால் கானான் தேசத்தை சுகந்தரிக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது அப்ப மோசே சொல்றாரு, அவர்களை பார்த்து கானான் தேசத்தை சுற்றி பார்க்கும்படி அனுப்புகையிலே அவர்களை நோக்கி நீங்கள் இப்படி தெற்கே போய் மலையில் ஏறி அங்கே போய் அது எப்படி இருக்கிறது? அங்க இருக்கிற குடிகள் பலவான்களா பலவீனர்களா, கொஞ்சம் பேரா நிறைய பேரா, அது கண் இருக்குமா இருக்காதா, நல்ல ஊரா கெட்ட ஊரா, நீங்க வாசிச்சிருப்பீங்க இல்லையா? அதெல்லாம் நீங்க விசாரிச்சுட்டு வாங்க. அப்படி சில ஆள்களை அனுப்புறது பார்த்தீங்களா? அதுல காலேப்பும் யோசுவாவும் இருக்கிறாங்க. இவங்க 2 பேர் யார் தெரியுங்களா? வேதத்துல போட்டிருக்கு. யோசுவா ஆசாரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாது இருந்தான். மோசே தான் ஆண்டவரை கூப்பிட்டாரு. மோசே என்னோட பேசுறது எங்க வா, ஆசாரிப்பு கூடாரத்துக்கு வா என்று சொன்ன யோசுவாவை கூப்பிடவே இல்லை. ஆனா அவன் மனம் மோசே மேல இருக்கிறது, ஒருமனப்பட்டு இருக்கிறது. கூப்பிடல. இவனே வந்து உட்கார்றான். ஆசாரிப்பு கூடார வாசலில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். இதன் ரகசியம் என்ன? ஒரு மனம். அவன் மோசையோடு ஒருமனப்பட்டு இருந்தான். அதனால்தான் தேவனோடு ஒருமனப்பட்டு இருக்க முடியும். ஹல்லேலூயா. காண்கிற உன் சகோதர சகோதரிக்கு அன்பு வரலையே, ஒருமனப்பட்டு வரலையே. ஒரு மனம் சொல்றோம், நம்ம இருக்கணும் விரும்புறோம், ஏன் நடக்கல? சாத்தான் தான் அதை கெடுக்கிறான். கோபத்தை கொடுத்து சாத்தான் பாருங்க, ஒழுங்க பிள்ளை மாதிரி அவன் ஒழுங்கா இருக்கிறான். நம்ம ஒழுங்கின்மையாக்கிட்டு ஆதி முதல் அவன் செய்த குற்றம் இதுதான். நீங்க கவனிக்கணும். நீ எனக்கிட்ட இருக்க கூட சாத்தான் கூட இல்லையே. சாத்தான் அவன் குணத்தை என்கிட்ட வச்சுட்டு அவன் நல்ல பிள்ளை போல இருக்கிறானே, ஏன் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு காரியம்? காண்கிற சகோதரனை அன்பு கூற வேண்டும். பாருங்க என்ன நடக்குதுன்னா, இவங்க போய் பார்த்துட்டு வராங்க. சொல்றாங்க, என்னாகும் 14வது அதிகாரம் 8வது வசனம் வாசிங்கம்மா. கர்த்தர் நம்மை பிரியமா இருந்தால் அந்த தேசத்திலே நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுத்தார். ஆமென். யோசுவா காலப்ப சொல்றாங்க, கர்த்தர் நம்மை பிரியமா இருந்தா அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார். அந்த தேசம் எப்படிப்பட்ட தேசம் என்றால் பாலும் தேனும் ஓடுகின்ற தேசம். அந்த தேசத்தை நமக்கு அவர் கொடுப்பார். என்ன காலேப் சொல்றாரு, இங்க இருக்கிற ஜனங்கள் கொஞ்சம் பலவான்கள், அவ்வளவுதான். அந்த ஊர் எல்லாமே நல்ல ஊரு, நம்ம ஜெயிச்சிடலாம். இன்னொருத்தர் சொல்றான், அதே போயிட்டு வந்தவன் சொல்றான், அங்க இருக்கிற ராட்சசன் நாங்க வெட்டுக்கிளிய போல் இருந்தோம். மனசு பார்த்தீங்களா? அப்ப கர்த்தர் தான் அவனை கூப்பிட்டு வந்தார் வழியில, அவனுக்கு தெரியல. ஆமென். கர்த்தருடைய வல்லமை கிரிய மோசே மூலமாய் செய்து கொண்டிருக்கிறார் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. ஆனா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு நாள் அது உணரல. அவங்க நினைச்சிட்டு இருக்கிறாங்க மோசே தான் நடத்திட்டு கொண்டு வந்திருக்கிறாங்க. அதான் மோசே பார்த்தா முறுமுறுக்கிறாங்க. நாங்க வெட்டுக்கிளி போல் இருந்தோம், ராட்சசன் பயங்கரமா இருக்கிறான்.
அங்க இருக்கிற கானான் உள்ள 7 ஜாதியும் பயங்கரமா இருக்கு, நாங்க எப்படி சுதந்திரிக்க முடியும்? அப்போ காலை போய் யோசுவா சொல்றாங்க, 2 பேரும் பாருங்க தங்கள் வஸ்திரத்தை கிழித்துக் கொண்டு இல்ல நம்ம சுதந்திரிக்க முடியும் என்று அந்த வஸ்திரத்தை கிழிக்கிறாங்கம்மா. அவங்க துக்கம், கடவுள வார்த்தைகள் கேட்க மாட்டிருக்கிறாங்க என்று சொல்லி அவங்க வஸ்திரத்தை கிழிக்கும் பொழுது பாருங்க மோசையும் மூப்பர்கள் முகக்குப்புறி விழுந்தார்களாம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்னாடி சபையாருக்கு முன்பு யாரு விழுந்தாங்க? மோசை விழுந்துட்டாரு. அவங்க என்ன வார்த்தை சொல்றாங்க தெரியுங்களா? நாங்க எகிப்துக்கு நாங்க இருப்போமே, எங்க எதுக்கு கொண்டு வந்தீங்க? வனாந்தரத்துல சாகவா கொண்டு வந்தீங்க? அந்த ராட்சசன்களை கொடுக்கவா கொண்டு வந்தீங்க? எங்க பிள்ளைங்க எங்க மனைவி சாகரத்துக்கு நாங்க இங்க வந்திருக்கிறோம், ஒண்ணு செய்வோம். நம்ம யோசனை பாருங்க, ஒரு மனமா இருக்கும். சபையா இருந்தா என்னமா ஒரு மனமா இருக்கணும். ஆனா என்ன யோசிக்கிறாங்க கவனிங்களேன். என்னாகும் 14வது அதிகாரம் 3வது வசனம். நாங்கள் பட்டயத்தால் மடியும் படிக்கும், எங்கள் பெண்சாதிகளும் பிள்ளைகளும் கொள்ளையாரும் படிக்கும். கர்த்தர் உங்களை இந்த தேசத்தில் கொண்டு வந்தது என்ன? எகிப்துக்கு திரும்பி போகிறது எங்களுக்கு உத்தமம் அல்லவோ என்றார்கள். இந்த வார்த்தை பாத்தீங்களா? உங்க மனம் எப்படி இருக்கு? எகிப்துக்கு போறது உத்தமமா? அவங்க சொல்றாங்க பாருங்க, இந்த தேசத்துக்கு கொண்டு வந்தது என்ன? அந்த தேசத்துல எப்படிமா இருந்தாங்க? ராஜாத்தில இருந்தாங்க, ராஜகுமாரில இருந்தாங்க. அங்க அடிமையா இருந்து நொறுக்கப்பட்டு ஒடுக்கப்பட்ட ஜனம் சொல்லுது. இப்போ வனாந்தரத்துல கர்த்தர் நடத்தி வந்தது தெரியாதபடி சொல்லுது. இப்ப மனசு பத்தி எப்படி இருக்கு? அப்ப சபையார்கள் எப்படி இருக்கிறார்கள்? நீ பாவத்துல வாழ்ந்துட்டு இருந்த ஒரு காலத்துல, நாற்றத்துல வாழ்ந்து கொண்டிருந்தியே, அக்கிரமத்துல இருந்தியே, ஒடுக்கப்பட்டு இருந்தியே, உன் ஆத்மா பாதாளத்துக்கு ஏற்றபடி வாழ்ந்து கொண்டிருக்க உன்னை போ தேவன் ஒரு மனிதனை அனுப்பி ஒரு ரட்சகரை அனுப்பினாரே, ரட்சித்து இந்த வனாந்தர வாழ்க்கையை கொண்டு வரும்போது உனக்கு என்ன முறுமுறுப்பு என்று ஆண்டவர் சொல்கிறார். உலகம் என்று வனாந்தரம், இந்த வனாந்தர வாழ்க்கையை நிறைய காரணம் சுதந்திரிக்க வேண்டும். அப்ப மனசு எப்படி இருக்கிறது? ஆனா என்ன சொல்றோம்? அந்த வாழ்க்கை நல்ல வாழ்க்கை. எந்த வாழ்க்கைமா? விட்டு வந்த வாழ்க்கை. நீ சொல்றாயா என் சபையே நான் முன்னாடி இருந்து நல்லா இருந்து நீ சொல்றாயா? நான் சந்தோஷம் சொல்றாயா? இது சாத்தானுடைய செயல் அல்லவா? அந்த கிறிஸ்துவின் கிரியை எப்படி வரும் சபைக்குள்ளே? சபைக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு விசுவாச பிள்ளையும் இப்படி வாழும்பொழுது, ஒருமனப்பட்டு வாழும்போது எப்படி கர்த்தருடைய கிறிஸ்துவின் கிரியை வெளிப்படும்? கிறிஸ்துவின் தலைமுறை அங்க எங்கே விளங்கும்? கர்த்தருடைய பாரமா இருக்கிறது பாருங்க. ஒரு வார்த்தை சொல்றாங்க பாருங்க, இதை நான் வாசிக்கும் பொழுது கர்த்தர் இடைப்பட்ட போது 4வது வசனம், பின்பு அவர்கள் நாம் ஒரு தலைவனை ஏற்படுத்திக் கொண்டு எகிப்துக்கு திரும்பி போவோம். பாருங்கள், சபையர்கள் என்ன சொல்றாங்க? என்னமா சொல்றாங்க? ஒரு தலைவனை ஏற்படுத்தி நாம போவோம் எகிப்துக்கு. அப்ப இவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்க தெரியுங்களா? இவங்க ஏன் முறுமுறுக்கிறாங்க தெரியுங்களா? ஏன் இவங்களுக்குள்ள மாற்றம் வரல தெரியுமா? எத்தனை வருஷம் சபைக்குள்ளதான் உட்கார்ந்து இருக்காங்க. இவங்க நினைச்சிட்டு இருக்காங்க இவங்க நடத்துறவங்க மோசை நினைச்சிட்டு இருக்காங்க. மோசை இல்ல, வல்லமையுள்ள கர்த்தர் நடத்துற என்று தெரியல. அங்கிருந்து இங்க வந்துட்டு மோசை கூப்பிட்டு வந்தா நினைச்சிட்டு இருக்காங்க. இங்க நீ எப்படி கானானுக்கு போவாய்? அப்ப மோசை கூப்பிட்டு வரல மகளே, கர்த்தர் உன்னை வல்லமையா கூப்பிட்டு உனக்கு தெரியாதபடிக்கு ஒரு தலைவன் பாருங்க. எவ்வளவு தலைவர்கள் வரலாம், ஆனால் கிறிஸ்துவின் வல்லமைக்குள்ளே கட்டுப்பட்டு கிறிஸ்துவின் வல்லமைக்குள்ளே கீழ்ப்படிந்த ஒரு மேய்ப்பர் வாழும் பொழுது அநேகர் வாழ்வார்கள். அமேன், அமேன். தலைவர்கள் நிறைய பேர் வருவாங்க. சவுல் பாருங்க, சவுல் யாருன்னு தெரிந்து கொண்டாங்க? ஜனங்கள். கர்த்தர் யாரு தெரிந்து கொண்டார்? தாவீதை. ஹல்லேலூயா. அந்த தாவீதின் வம்சத்துல கர்த்தர் வந்தார், சவுலின் வம்சத்துல வரல, பெனின் கோத்திரத்துல அவர் வரல. ஏன்? மனுஷனிடத்தில் அவர் ஒன்றும் பெற்றுக் கொள்ள மாட்டார். அமேன். கர்த்தர் சொல்றது, நான் என்னோடு பேசுறது என்ன? எங்களுக்கு தலைவன் வேண்டுமா? நான் இங்க போக மாட்டோம். கர்த்தர் உன்னை வழி எடுத்திருக்கிறாரே, இங்க காணல சுகந்திருக்கிற உன்னுடைய மனம் மேட்டுமை பத்தீங்களா? சில பேர் கோபம் வந்துருச்சு, கல் எறிறான் எடுத்து. முன் கோவம், பின் கோவம். என்ன கோவம்? மூக்கு மேல கோவம். கல் எடுக்கிறனா என்ன கோவம் வருமா? ஒரு கல் எடுத்து அடிக்கிறனா என்ன அர்த்தம்? சபையார் மேல முன் கோபம், மூக்கு மேல கோபம். அதுல மூக்கு மேல கோவம். முன்னுக்கு முன்னாடி கோபம் போகுது. முகத்துக்கு மூக்குதான் அழகு, மூக்குதான் உன்னோட முகத்துடைய லட்சணம். ஹல்லேலூயா. அப்ப உன் முன் கோபம் என்றால் மூக்கு மேல கோபம் வருதுன்னா நீ கானானுக்கு போக மாட்ட, எகிப்துக்கும் போக மாட்ட, வனாந்துக்கு செத்து போவேன். ஆமென். எகிப்துல கூட என்ன இருக்கு? உனக்கு அடிமை சாப்பாடு இருக்கு. ஆனா கானானில் நீ சுதந்திரிக்கலாம். ஆனா வனாந்தத்திலேயே நீ செத்து போனாய். ஏன் இந்த பூமியில நீ செத்து போகணும்? உனக்கு முன் கோவம் வருதா, பின் கோவம் வருதா? நீ சற்று யோசிக்கும். வாயின் வார்த்தையை கர்த்தர் கவனி என்று சொல்கிறார். கேட்கிற அன்பான தேவ ஜனமே, நாள் கர்த்தர் நம்மோடு பேசுகிற காரியம் என்ன? சாசிகள் சொல்கிறது, ஆண்டவரே நாங்க எல்லாரும் சேர்ந்து இந்த பன்றிக்குள்ள போகிறோம். சொல்லிச்சா நான் இந்த பன்றிட்டு போயிடுறேன், அந்த பன்றிட்டு போயிடுறேன். 2000 பன்றிகள் இருக்கு. சொல்லிச்சா ஆண்டவரே எனக்கு இந்த பன்றிக்குள்ள அனுப்புங்க. இல்ல நீங்க எங்க போ சொல்லி நான் போயிடுறேன். ஆண்டவர் நம்மோடு பேசிக்கொள்கிற காரியம் என்ன? ஆண்டவர் கோவம் வந்துடுச்சு. கர்த்தருக்கு கோவம் சொல்ற, இவங்களுக்கு கொள்ளை நோயால் நான் பாதிப்பேன். என்னாகும் 14:12. கர்த்தர் சொல்ற, நான் அவர்களை கொள்ளை நோயால் பாதித்து. ஏன் கொள்ளை நோயால் பாதிக்கிற தெரியுங்களா? நீ நல்லா அந்த எகிப்து போயிடுவ. நீ நோய் நோய்பட்டு ஒரே இடத்துல உட்காரு. பார்த்தீங்களா ஆண்டவருக்கு எவ்வளவு கோவம் பார்த்தீங்களா? நான் வல்லமையுள்ள தேவன், நான் ஒரு மேய்ப்பரை வைத்துக் கொண்டிருந்தால் அந்த மேய்ப்பருக்கு கீழ்ப்படிந்து வாழ வேண்டும். நீ ஒரு தலைவர் சொல்ல, உனக்கு கொள்ளை நோய் தான். இந்த கொள்ளை நோயால் என்ன பண்ணுவ? எகிப்துக்கும் போக முடியாது, கானானுக்கும் போக முடியாது, இங்க செத்து போயிடுவ. இருக்கிற
இருப்பேன். உடனே மோசே என்ன சொல்றது, வேண்டாம் ஆண்டவரே. மோசே அழகா சொல்ல, மோசே கர்த்தரை நோக்கி எகிப்தியர் இதை கேட்பார்கள். என்ன சொல்றான் பாத்தீங்களா? 13வது வசனத்துல மோசே கர்த்தரை நோக்கி எகிப்தியர்கள் இதை கேட்பார்கள், அவர்கள் நடுவிலிருந்து உங்களுடைய வல்லமையினால் இந்த ஜனங்களை கொண்டு வந்தீரே. ஹல்லேலூயா. அப்போ கிறிஸ்துவின் வல்லமை, கிறிஸ்துவின் கிரியை எங்கிறது? பாவத்திலிருந்து கொண்டு வந்துச்சே. உன் பாரம்பரிய பார்ப்பார்களே, நீ இந்த பூமியில மடிந்து போனால், ஒரு மனம் இல்லாமல் நீ வாழ்ந்து கிறிஸ்துவ வாழ்க்கை வாழும்போது நீ கானானை சுகந்திரிக்க மாட்டாயே. அப்ப உன்னுடைய பாரம்பரியம், உன் ஜென்ம சுபாவம், உன்னுடைய விட்டு வந்த தேசம் சாட்சியில்லாமல் இழந்து போவாயே. அவர்கள் சொல்லுவார்களே சாட்சியை, இவன் பரிசுத்தமா வாழணும், ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை வாழணும் இவன் வந்தான், ஆனா இவன் நல்லா வாழணும். யார் மேல குற்றம் சாட்டுவார்கள்? தேவன் மேல. தேவனுக்கு எப்படி இருக்கும்? இந்த நாளில் கர்த்தர் நம்மோடு என்ன பேசிக் கொண்டிருக்கிறார்? வல்லமையான தேவன் நமக்குள்ளே வாசம் செய்ய வேண்டும் என்றால் நாம் ஒருமனப்பட்டிருக்க வேண்டும். அப்போஸ்தலர் பவுல் சொல்றாரு, ஒரு ஆவிக்குரிய மனுஷன் சொல்றாரு, நான் அப்போலை சேர்ந்தவன் என்றும் நான் பவுலை சேர்ந்தவன் நீங்க சொன்னீங்கன்னா நீங்க மாமிசத்துக்குரியவர்கள். இந்த நாளில் கர்த்தர் நம்மோடு என்ன பேசிக் கொண்டிருக்க? நீ யாரை சேர்ந்தவன் அல்ல, நீ தேவ ராஜ்யத்தை சேர்ந்தவன். ஆனா இந்த பூமியிலே ஒருமனம் படும் பொழுது கிருபை உனக்கு கொடுக்கிறார். முதலாவது என்ன கிருபைகளை கொடுக்கிறார்? இதுக்கு நம்ம ஜெபிக்க போறோம். அறிவு கெட்டாது அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாக நீங்க எப்படி இருக்க வேண்டும்? வல்லவர்களாக இருக்க வேண்டும். தேவனுடைய சகல பரிபூரணத்தினாலும் நிறையப்படவும், அவருடைய பரிபூரணத்துல உங்களுக்கு ஒரு நிறைவு வரணும். அவர் தமது மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி உங்களுக்கு வரணும். இந்த 4 காரியங்கள் ஒரு விசுவாசிக்குள் காணப்படும் பொழுது கர்த்தருடைய கிரியை அங்கே காணப்படும். நம் தேவ ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வோம் என்று ஆண்டவர் சொல்கிறார். இந்த 4 ஒருமனப்பட்டு உன் உள்ளத்தில் இருக்கும் பொழுது நீ வேண்டிக் கொள்வதற்கும் நீ நினைப்பதற்கும் அதிகமாக கிரியை செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் சொல்கிற காரியம் என்ன? இந்த நேரத்துல கர்த்தர் உங்களோடு என்ன பேசிக் கொண்டிருக்கிறார்? விட்டு கொடு மகளே, ஒருவருக்கொருவர் அன்பு கூறு. சொல்வதெல்லாம் அன்பு, செய்கிறதான் அன்பு. சூழ்நிலை வரும்பொழுது நீ எப்படி காணப்படுகிறாய்? உன் வார்த்தைகள் எப்படி இருக்கிறது? உன்னுடைய பாவனை எப்படி இருக்கிறது? உன்னுடைய செயல் எப்படி இருக்கிறது? என் விசுவாசியே, உனக்குள்ளே இப்படிப்பட்ட ஒருமனப்பட்டு இல்லை என்றால் தேவ ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது என்று ஆண்டவர் சொல்கிறார். தேவனுடைய வார்த்தை நமக்குள் வரும்பொழுது கர்த்தர் கிரியை செய்ய வேண்டும் என்றால் 4 காரியத்துக்குள்ள நாம் அன்பாக இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மோடு பேசும். நமக்குள்ளே இப்படிப்பட்ட மாற்றங்கள் வரும்போது சபைக்குள் மாற்றம் வரும். சபைக்குள்ளே மாற்றம் வருவது நம்மை கொண்டு தேசத்துக்கு கர்த்தர் கொண்டு போவாராக. ஆமென். ஜெபம் செய்வோமா? இந்த வார்த்தை ஒரு நாளும் பொய் சொல்லாதுப்பா. 2 பேர் ஒரு மனப்பட்டு இந்த பூமியில ஒன்று கூடி அப்பா கர்த்தாவை உண்மை நோக்கி ஜெபிக்கும் போது காலேப்பும் யோசுவாவும் 2 பேர் கர்த்தாவை கானானை பார்த்து வந்த சொன்ன வார்த்தையின் நிமித்தம் சாட்சி கொடுத்தார்கள். ஆண்டவரே, தேவ ராஜ்யத்தை கொடுத்து சாட்சி கொடுத்த 2 பேரை சுதந்திரிக்கும்படி நீங்க வைத்தீங்கப்பா. மற்ற சபையை முறுமுறுத்து அப்பா கர்த்தாவே எஸ்அப்பா எகிப்துக்கு போவோம் என்று மனதை கர்த்தாவே அப்பா தகப்ப நிலையற்ற தன்மை கொண்டு வரும்பொழுது அவர்கள் அழிந்து வனாந்தரத்தில் செத்து போனார்கள். ஆண்டவரே, அப்படிப்பட்ட ஜனங்கள் அல்லப்பா நாங்க உங்க பிள்ளைங்கப்பா. ஏசப்பா யோசுவா காலேப்புக்காக நீங்க ரத்தம் சிந்திலியப்பா. ரத்தம் சிந்தாத அந்த ஜனங்கள் அந்த 2 பேர் உமக்கு உத்தமனாய் வாழ்ந்தாங்களப்பா. ரத்தம் சிந்தி எங்களை மீட்டெடுத்து வந்த எங்க இயேசு கிறிஸ்துவே அப்பா, நாங்க எவ்வளவு உண்மையா இருக்கணும்ப்பா. அந்த விசுவாசத்தை பலவீனர்கள் நாங்க சேர்த்து கொள்ள வேண்டும். ஆண்டவரே, எங்ககிட்ட இருக்க தன்மைகளை மாற்றுங்கப்பா. கோப தன்மைகள் அப்பா, விட்டு கொடுக்காத தன்மைகள் அப்பா, எங்களுக்குள்ளே கர்த்தாவே யார் பெரியவர்கள் யார் சிறியவர்கள் என்று சொல்லக்கூடிய அந்த சுபாவ நிலையை மாற்றும் ஆவியானவர். ராஜ்யத்தை கட்ட முடியாது இருக்கிறது. சத்துருவின் பிரிவை கட்டுகள் அவிழ்க்கப்படுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆண்டவர். எங்களுக்குள்ள இருக்கிற ஆவியில் இருக்கிற ஜென்ம சுபாவங்களை ஒரு மனம் இல்லாதபடிக்கு என் தகப்பனை ஒன்றாய் வாழ முடியாதபடிக்கு என் தகப்பனை அலக்கழிக்கிற ஆவிகளை இயேசுவின் நாமத்தில் சபித்து நிறுவனமாக்குறார். அன்பில்லாத தன்மைகள் சுபாவங்கள் மாற்றமில்லாத ஆண்டவர உரபல சதரபல கபல சதரபல பலபல ஒரு கபல சரபல தூரபல வரபல வரபல வரபல. உன் பாத்திரத்தை கழுவு மகள, உன் பாத்திரத்தை விட்டுக் கொடு. உன்னை நீ விட்டுக் கொடுத்தால் உன் நிமித்தம் உன் குடும்பத்துல ஒரு நிலை ஆவியை கர்த்தர் ஊற்றுவாராக.
உன் பெருமைகள், உன் முன் கோபங்கள், உன் கோபத்தன்மையை விட்டு கொடுத்து என்று சொல்கிறாய். ஆனால் இன்னும் விட்டு கொடுக்கவில்லை என்று ஆண்டவர் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். இன்னும் உனக்கு ஏற்ற வேலை அது வந்து கொண்டிருக்கிறது. கர்த்தர் உன்னோடு பேசுகிற காரியம் என்ன? உனக்குள்ளே கிரியை செய்கிற அந்த கட்டுகளை இயேசுவின் நாமத்தை கட்டவிழ்க்கப்படுவதாக. கணவன் மனைவிக்குள்ள அந்த ஒரு வாக்குவாதங்கள், சண்டைகள், பிள்ளைகளுக்குள்ள அடிக்கடி எழுந்துகிற காரியங்கள், பிள்ளைகளுக்கு அடிக்கடி பலவீனத்தை கொடுக்கிற ஆவியே இயேசுவின் நாமத்திலே கட்டந்து கொள்கிறேன். நான் ஜெபிக்கிற பிள்ளைகளை ஒரு நாள் இந்த ஆவிகள் தொடக்கூடாது ஆண்டவர். ஒரு மனப்பட்டு கர்த்தாவை ஜெபிக்கிற ஜெபத்திலே கர்த்தர் கிரியை செய்கிறாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.